வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாத பலன்கள். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது சில உடல்நல குறைவுனால் மே மாதம் ஜூன் மாதம் இந்த 2 மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது. இதனால் நிறைய பேர் பாவம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அது என்னுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அப்படி இருக்குது. அடுத்த மாதம் ஐ திங்க் ஜூலைலேருந்து நார்மலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படின்னா என்ன? 12க்கும் உடையவர். அப்படின்னா வரவும் இருக்கிறது, வரவுக்கு தகுந்த செலவும் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குரு, ரொம்ப நல்லது. மனசில் ஒரு கிளாரிட்டி இருக்குது, பேராசை இல்லை, எதையுமே ரியலிஸ்டிக்காக திங்க் பண்ணுறீங்க, நல்ல நாலேஜபிளாக இருக்கீங்க. அதோடு இல்லாமல் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் 9, 11 உங்கள் ராசி. 11ஆம் இடத்தை அவர் பார்ப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சொத்துக்கள் வாங்கிறது எல்லாத்தையுமே சிறப்பான செயல்பாடுகள். 9ஆம் இடத்தை பார்த்தால் நல்ல பயணங்கள், குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், எல்லாத்த பற்றியும் பேசுறது. அதே நேரத்தில் 7 சனி இருக்க, ஸோ வாட், உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் எந்தவித உடல் ஆரோக்கிய பாதிப்பும் ஏற்படாது, நன்மைகளே விளையும். அதனால் பார்க்கும்போது ரொம்ப ரிலீஃபை தரக்கூடிய ஒரு காலமே தவிர 7 சனின்னு பயப்படக்கூடிய ஒரு காலம் அல்ல. ஆனால் சில செலவுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த செலவுகளால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நல்லபடியாக செயல்படும். சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்கிற மாதிரி ஏதாவது சூதாட்டத்தில் ஈடுபடுறேன், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் நான் செயல்பட்டேன்னு வைங்க, போட்டு பார்த்துருவார். ஏன்னா 12ஆம் உடைய வீட்டுக்குடைய அதே சனி தானே 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நம்ம சாதாரணமான ஒரு செயல்பாடுகள் ரியலிஸ்டிக்காக நம்ம திங்க் பண்ணி நம்ம பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பேராசை அது போலெல்லாம் நடக்கும்போது தான் பிரச்சனை, கவனமாக இருக்கணும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.